வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டேஸ்டான பன்னீர் கடாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவே அருமையாக எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடணும். இப்போ இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இதை லேசாக சாட்டை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சாட்டை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற பட்டர் நெய்யில் இந்த கேப்சிகமையும் நம்ம சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிறிய துண்டு சினமன் ஸ்டிக்கு சேர்த்துக்கலாம். கிராம்பு 5 நம்பர், ஒரே ஒரு ஏலக்காய். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன துண்டு இஞ்சியும் 5 நம்பர் பூண்டும் சேர்த்துருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 10 நம்பர் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரம் வதங்கிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பட்டரும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர் ஜீராத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாக்களை எல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாது. நல்லா அந்த ரெட்டிஷாக இருக்கும் மிளகாத்தூளோட கலர்லாம். நம்ம மசாலாவோடு சேர்த்துட்டோம்னா இந்த கலர் வராது. அதுக்கு தான் நம்ம இது மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்கிறது. லேசாக இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கடாய் பன்னீருக்கு மட்டும் கிரேவி நல்லா திக்காக இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாம் தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கிடைச்சாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கெட்டி தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும், சேர்த்து செஞ்சோம்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த நல்லா கொதிக்கும்போது ஒரு பச்சை மிளகாவை நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் சேர்த்துடலாம். கேப்சிகமும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் கேப்சிகம் 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கையால் இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கெச்சப் இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த நார்த் இந்தியன் டிஷ் செஞ்சாலுமே இது மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா ஃபைனலாக நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி, டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்த உடனே ஒரு நல்ல வாசனை அருமையாக வருது. அருமையான டேஸ்ட்டில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி கடாய் பன்னீர் செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம். நல்லா வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கடாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் கடாய் பன்னீர் செஞ்சுருக்கோம். இது ரெசிபி வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்பவே அருமையாக வரும். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.